முதல்ல நான் கூப்பிட்ட போது கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு நான் மோனிகா பேசுறேன், உங்களுக்கு தெரியுமா அப்படி, எந்த மோனிகான்னு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. எந்த மோனிகாமா? வானிலை அறிக்கை படிப்பாங்க. டிடிபி பார்த்தேன், 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இருந்தே அதாவது எங்க வீட்டுல டிவி பிளாக் அண்ட் ஒயிட் ஆகி இருந்து கலர் டிவி ஆகி இன்னைக்கு எல்இடி ஆகி அந்த அளவுக்கு உங்களுக்கு வானிலை அறிக்கைக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கணும். நீங்க உங்க படத்துல நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிமா. சாருங்க பாருங்க. மேம் ஒரு மாறன் சார் உண்டு. மாறன் சார் எடுத்துட்டே இருக்கணும். சாருங்க பாருங்க. சாருங்க பாருங்க. Dance, no? Yeah, hopefully. That's this movie. I called her for the day. No, that's what I've been telling her. Now she'll be seeing her past and present. அனைவருக்கும் வணக்கம். மிஸ் யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். டான் அசோக் பிரதர் சொன்னார் சூப்பரா. கணக்கானும் காலங்கள், பண்ணாரும் பத்மினியம், ஷாப்லின், இந்த டைம்ல இருந்தே ராஜா மந்திரி, இந்த டைம்ல இருந்தே அடிக்கடி எனக்கு
எங்களுடைய மிஸ்யூ படத்துடைய இயக்குனர் ராஜசேகர் நண்பர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், நாங்கள் அப்போ இருந்தே உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணே, நாம வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படி சொல்லி களத்தில் சந்திப்போம் படத்துல எனக்கு ஒரு மிக முக்கியமான மிகச்சிறப்பான கதாபாத்திரத்துல வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மிஸ்யூ படத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பான கேரக்டரை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி தலைவரே. உண்மையிலே வந்து நான் சொந்த ஹார்ட் சொல்றேன், ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட தொடர்ந்து பயணிக்கிறது. அது மட்டும் இல்லாம பேரன்பு, ரொம்ப பேரன்பு, பெரும் நட்பு கொடுப்பாரு. அடுத்தடுத்து அவர் என்ன லைன், ஏதாவது ஒரு சின்ன லைன் யோசிச்சா கூட எனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணுவாரு. இப்படி அடுத்தடுத்து இப்படி ஒரு லைன் இருக்குண்ணே, இப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ. நானும் ஒரு அண்ணன் கூப்பிடுவேன், அவரும் அண்ணன் கூப்பிடுவேன், மாறி மாறி நாங்கள் அண்ணன் கூப்பிட்டு அன்பு வேலையை பொழிஞ்சுக்குவோம். இந்த அன்பு வாய்ப்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே, ரொம்ப நன்றி. சித்தார்த் சார், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு வந்து நான் ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கேன், நான் ஒரு பெரிய ஃபேன் சார். ஏன்னா ஜிகர்தண்டா படமாகட்டும் நிறைய படம் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் சார். ரொம்ப ஜிகர்தண்டா ஏன் பிடிக்கும்னா நானும் மதுரை சார். அதனால நம்ம ஜிகர்தண்டா பார்க்கும்போது நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம ஊர் ஆளுங்க எல்லாரையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு நிப்பாட்டின ஒரு படம் சார். அப்போ வந்து ஒரு அந்த ஊர்லி கதாபாத்திரம், நம்ம நண்பர் கருணா நடிச்ச கதாபாத்திரத்துல ஒரு ஏக்கமா இருக்கும், சார் இந்த கேரக்டர் நம்ம பண்ணிட்டு இருக்கலாமே, அது ஒரு ஏக்கம் பயங்கரமா இருக்கும் சார். அப்ப இருந்து வந்து நான் ரொம்ப உங்க கூட நடிக்கணும் ரொம்ப பெரிய விருப்பம் சார். இந்த படத்துல நடந்திருக்கு, ஸ்பாட்ல வந்து அவ்வளவு நல்லா எங்களை கவனிச்சுக்கிட்டீங்க. ஒரு நாள் வந்து பசிக்குதுன்னு சொன்னேன், ஒண்ணுமே கேட்கல, ஒரு 1 hourல வந்து வரிசையா அடிக்கிட்டாரு. எங்க போனாலும் இது கிடைச்சிருக்கு, நம்ம படத்துல இன்னும் மிகச்சிறப்பா கிடைச்சிச்சு சார். ரொம்ப அன்பா பார்த்துட்டு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி பயங்கர இன்ஃபர்மேட்டிவா சினிமா பத்தி, பொது விஷயங்களை பத்தி நிறைய இன்ஃபர்மேட்டிவா எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த அறிவை பகிர்தல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் படிச்ச விஷயங்களை நம்ம போய் நம்மளாம் ரொம்ப படிக்கிறாரு கிடையாது, பட் அதை அவங்க பகிர்ந்துக்கும் போது அது நிறைய விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சார், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ப்ரொடியூசர் மோனிகரனும் மேத்யூ சார், 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. மேத்யூ சார் கரெக்டான டைம்ல சம்பளம் கொடுத்தீங்க சார், மனநிறைவா சம்பளம் கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அப்புறம் வந்து ஆசிகா ரகுநாத் மேம், எனக்கு வந்து அவங்க தங்கச்சி சார். ஏன்னா எங்க அப்பா பேர் ரங்கநாதன் தான், அவங்க பேரும் ஆனா அவங்க அப்பா பேர் ரங்கநாதன் தான். படத்துல நீங்க எனக்கு மச்சி, ஸோ என் தங்கச்சியை தான் நீங்க வந்து படத்துல. ஸோ அது அந்த வகையில வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய கதாபாத்திரம் அவங்க எல்லாராலையும் மிகவும் ரசிக்கப்படும். அப்புறம் வந்து சஸ்திகா எனக்கு ரொம்ப க்ளோஸ் பண்றவங்க, மாறன் அண்ணன் என்னுடைய நீண்ட கால நண்பர் அண்ணன் கண்ணகரன், நாங்க 3 பேரும் சேர்ந்தோம்னா பயங்கர மகிழ்ச்சியா இருந்துச்சு. உண்மையிலே நிச்சயமா எதை நான் மிஸ் பண்றேன்னா நம்ம படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து நான் நிறைய இந்த 1 வருஷத்துல ரொம்ப மிஸ் பண்ணேன். அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. எங்களை கண்ட்ரோல் பண்றதே வந்து டைரக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் வேலையா இருக்கும். இவங்களை பிடிச்சி போய் கட்டி போடுங்க போன்ற அளவுக்கு நாங்க அவங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துருக்கோம். சாரி சார், அடுத்த படத்துல வர செய்ய மாட்டேன். ரொம்ப ஜாலியா வந்திருக்கு இந்த படம். நிச்சயமா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வந்து டெஃபினட்டா நீங்க குழந்தைகளோட ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிமா இருக்கும். எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஜிப்ரான் சார், குட்டி புலி, அப்போ ஃபர்ஸ்ட் படத்துக்கு அதுக்கப்புறம் அதே கண்கள், இப்போ மிஸ்யூ, இது எல்லாமே ஹிட்டு. நிச்சயமா இது ஹிட்டு. எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க.